ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிஎஃப்என்எல் டைரக்ட் டேக்ஸில் ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், அதாவது பிஜிபிபியோட ஒரு குயிக் ரெஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் டே ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதில் இன்டெப்த் கவரேஜ் இருக்காது, ஜஸ்ட் எல்லா செக்ஷன்ஸ்லையும் ஒரு பேசிக் கவரேஜ் இருக்கும். அதில் என்னென்ன ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, அதை குயிக்காக நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் 28, இதுதான் சார்ஜிங் செக்ஷன் ஆஃப் பிஜிபிபி. இதில் என்னென்ன இன்கம்லாம் பிஜிபிபிக்கு அண்டர் ஹெட் ஆஃப் பிஜிபிபியில் டேக்ஸபிள் ஆகுங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனி ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், அப்புறமேட்டு ஒரு இம்போர்ட் என்டைல்மெண்ட் லைசன்ஸை சேல் பண்ணால் அதில் வர ப்ராஃபிட்டு, கேஷ் காம்பன்சேட்டரி சப்போர்ட்டு, டியூட்டி ட்ராபேக் ஏதாவது இருந்ததுன்னா, அப்போது எனி அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசிஸு, அதுக்கப்புறம் எனி கிஃப்ட் ஆர் பெனிஃபிட் ரிசீவ்டு டியூ டு பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், ஸோ எக்ஸெட்ரா. இது மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 30, இதில் ரெண்ட்ஸு, ரேட்ஸு, இன்சூரன்ஸ் ஆஃப் பில்டிங் இதெல்லாம் ரிசீவ் பண்ணியிருந்தோன்னா எப்படி டேக்ஸபிள், அலோடா நாட் அலோடா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது கேபிட்டல் ரிப்பேர் அப்படின்னா அதை ஆல்வேஸ் நம்ம காஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிவிடுவோம். வெதர் இன்கர்ட் பை ஓனர் ஆர் டெனட் இன்கர் பண்ணாலும் சரி, ஓனர் இன்கர் பண்ணாலும் சரி. சப்போஸ் இட் இஸ் அ கேபிட்டல் ரிப்பேர் அப்படின்னா நம்ம ஆல்வேஸ் அதை அசட்டோட காஸ்ட்டுக்கு அடிஷன் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பென்சஸ் அண்டர் செக்ஷன் 30 and 31 ஒன்லி இஃப் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் மட்டும்தான் நம்ம இதில் அலோவ் பண்ணுவோம். இஃப் இட் இஸ் நாட் யூஸ்ட், இஃப் இட் இஸ் யூஸ் ஃபார் பர்சனல் பர்பஸ்லாம் அது இந்த செக்ஷன் கீழே வராது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். ஸோ செக்ஷன் 30ல் ரெண்ட்ஸ், ரேட்ஸ், இன்சூரன்ஸ் ஆஃப் பில்டிங். செக்ஷன் 31ல் இன்சூரன்ஸு, ரிப்பேரு அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் ஃபர்னிச்சர் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேபிட்டல் ரிப்பேர் இருந்தால் ஆல்வேஸ் ஆடட் டு காஸ்ட் ஆஃப் தி அசெட். மிச்ச எல்லா எக்ஸ்பென்சஸுமே அலோடு. பட் ரெண்ட் மட்டும் ஓனர் இன்கர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது நாட் அலோடு. ஸோ ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ், இன்சூரன்ஸ், ரெவன்யூ ரிப்பேர்ஸு இதெல்லாம் ஓனர் இன்கர் பண்ணியிருந்தாலும் சரி, டெனண்ட் இன்கர் பண்ணியிருந்தாலும் சரி, அலோட் அஸ் அன் எக்ஸ்பென்ஸ். பட் இதே கேபிட்டல் ரிப்பேர்ஸாக இருந்தால் அதை நம்ம ஆல்வேஸ் காஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 32, இதில் டிப்ரிஷியேஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. டிப்ரிஷியேஷன் நார்மலாக பில்டிங்க்கு 5%, 10%, 40% இருக்குது. பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 15%, இஃப் ஷிப்ஸ்னா 20% இருக்குது. இப்போது ஹேர்கிராஃப்ட், கம்ப்யூட்டர் புக்ஸ்னால் 40%, இன்டான்ஜிபிள் அசட்ஸ்க்கு ஆல்வேஸ் 25%. விண்மில் 1/4/2014 அப்புறம் வாங்கியிருந்தோன்னா 40% டிப்ரிசியேஷன். பட் இதுக்கு பிஃபோர் 1/4/2014 வாங்கியிருந்தோன்னா 15%. பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட், அதுக்கான எக்யூப்மெண்ட் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அது 40% வரும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, மோட்டர் வெஹிக்கிள் நம்ம ஹையர் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹையர் பிஸ்னஸ்க்காக அக்வயர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதோட புட் டு யூஸ் டேட் August 23rd to 31/3/2020 இருந்தது அப்படின்னா இதோட டிப்ரிசியேஷன் ரேட் 45%. ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மோட்டர் வெஹிக்கிள் நம்ம ஹையர் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான அக்வயர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அக்வயர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண டேட் இந்த டேட்குள்ளே இருக்கணும். 23rd August 2019 to 31/3/2020 அப்படி இருந்ததுன்னா டிப்ரிசியேஷன் ரேட் இஸ் 45%. இந்த 45%ங்கிறது இந்த செக்ஷனுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம ஸ்பெஷல் ரேட்ஸ் ஆஃப் டேக்ஸில் ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனுக்கு மேக்ஸிமம் அலோடே 40% தான். ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் மோட்டர் வெஹிக்கிள், இஃப் ஸ்பெசிஃபைட் அண்டர் செக்ஷன் 115 அது பிபிடி நினைக்கிறேன், அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரிலேட்டடாக இருக்கும். அதில் மேக்ஸிமம் ரேட்டே 40% தான். ஸோ இந்த செக்ஷன் 32ல் மோட்டர் வெஹிக்கிளுக்கு ஹையர் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இஃப் இட் இஸ் புட் டு யூஸ் பிட்வீன் 23rd August and 31/3/2020 45%. பட் இதே அதர் மோட்டர் வெஹிக்கிள்ஸ், நார்மல் மோட்டர் வெஹிக்கிள்ஸ் இந்த டேட்டுக்குள்ளே 23rd August 2019 to 31/3/2020 யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு 30% டிப்ரிசியேஷன் ரேட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, இன் கேஸ் ஆஃப் ஸ்டாண்ட் பை மிஷினரி அண்ட் எமர்ஜென்சி ஸ்பேர்ஸ், டிப்ரிசியேஷன் அலோட் when they are ready to use and not put to use. ஸ்டாண்ட் பை மிஷினரி அண்ட் எமர்ஜென்சி ஸ்பேர்ஸ்லாம் ஆகுனா எப்போ அவங்க அதுக்கு ரெடியாக யூஸ் இருக்கோ அதை போய் நம்ம அலோட் பண்ணிடுவோம். எப்போ நம்ம புட்டு யூஸ் பண்ணுறோமோ அப்படி கிடையாது. ஏன்னா கன்சூமபிள்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுருப்போம். அது புட்டு யூஸ் எப்போ அந்த மிஷின் ரிப்பேர் ஆகுதோ அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அந்த டேட் கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. அதனால ஸ்டாண்ட் பை மிஷினரியாக இருந்தாலும் சரி, எமர்ஜென்சி ஸ்பேர்ஸாக இருந்தாலும் சரி, நார்மல் கன்சூமபிள்ஸாக இருந்தாலும் சரி, டிப்ரிசியேஷன் வில் பி அலோட் when they are ready to use. இல்லை, ஸோ இந்த மோட்டர் வெஹிக்கிள் ரேட்டை மட்டும் நாம வச்சுக்கோங்க 45% வித்தின் தி ஸ்பெசிஃபைட் டேட். ஸோ இது நார்மல் டிப்ரிசியேஷனுக்கான ரேட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் 32 சப்செக்ஷன் 1 clause 2A இந்த அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் இருக்குது. அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் ஒன்லி அலௌடு ஃபார் பிளான்ட் அண்ட் மிஷினரி. இது சப்போஸ் அசஸ்ஸி எங்கேஜ் இன் தி பிஸ்னஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆஃப் எனி ஆர்டிகல்
ஆர் ஜென்ரேஷன் ஆர் டிரான்ஸ்மிஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் இந்த செக்டாரில் இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் இஸ் அலோட் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு என்ன ரேட் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 20% அலௌடு. பட் இதில் வந்து என்னென்னலாம் வந்து டிஸ்அலோட், இதில் வந்து இந்த அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் எதுக்கெல்லாம் கிடையாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் எனி பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து அவங்க ஆஃபீஸ் ப்ரிமைசஸில் அவங்க பர்சனல் பர்பஸ் ரெசிடென்ஷியல் அகாமடேஷனில் வச்சுருந்தோம்னா அதுக்கு அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிடையாது. ப்ளஸ் ஷிப்ஸு, இந்த ஏர்க்ராஃப்ட்ஸு, டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆன் விச் 100% டிடக்ஷன் இஸ் அலௌடு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸாக இருக்கட்டும், 35 பிஸ்னஸாக இருக்கட்டும், செக்ஷன் 35 ரிலேட்டடாக இருக்கட்டும், சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக இருக்கட்டும், அதுக்கெலாம் வந்து 100% டிடக்ஷன் உண்டு. ஸோ அந்த டிடக்ஷன்லாம் இருக்கும்போது நம்ம அடிஷ்னல் டெப்ரிசியேஷன்லாம் கொடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கு இது. ஸோ அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் வந்து 20% அலௌட் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி, எனி பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்ஸ்டால்ட் இன் ஆஃபீஸ் ப்ரிமைசஸ் ஆர் ரெசிடென்ஷியல் அகாமடேஷன், ஷிப்ஸு, ஏர்க்ராஃப்ட்ஸு, டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ், அப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆன் 100% ஆஃப் டிடக்ஷன் ஆல்ரெடி அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் இது 35% வந்து எதுக்கு, இது வந்து சப்ஜெக்ட் டு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சர்டன் கண்டிஷன்ஸ். இந்த 35% எப்போ அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா இஃப் அண்டர்டேக்கிங், அதாவது ஒரு கம்பெனி வந்து இட் இஸ் செட் அப் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2015 இன் நோட்டிஃபைட் பேக்வர்ட் ஏரியாஸ். நோட்டிஃபைட் பேக்வர்ட் ஏரியாஸ் என்னென்ன, பீகார், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அண்ட் வெஸ்ட் பெங்கால். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து 31/3/2020 முன்னாடியே அக்வயர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரம் பீரியட் 1/4/2014 அப்புறம் கம்பெனி அண்டர்டேக் பண்ணியிருக்கணும், செட்டப் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் அக்வயர் வந்து பிஃபோர் 31/3/2020 நம்ம அக்வயர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா 35% டிப்ரிசியேஷன் வில் பி அலௌட். ஓகேங்களா. ஸோ அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் வந்து அஸ்எஸ்சி எங்கேஜ் இன் தி மேனுஃபேக்சர் ஆர்டிகல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவரில் இன்க்ளூட் இருந்தால், அஸ்எஸ்சி வந்து WDV மெத்தட் ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும் தான் இந்த அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் நம்ம அலோவ் பண்ணுவோம். 20% நெக்ஸ்ட் ஆஃப் 35% ஃபார் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா. இதுதான் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன். இப்போ அடிஷ்னல் டெப்ரிசியேஷனுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் தேன் 180 days தான் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம இதோட ஹாஃப் ரேட் தான் அலோவ் பண்ணுவோம். இந்த வருஷம் ஹாஃப் ரேட் அலோவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயரில் பேலன்ஸ் ஹாஃப் ரேட்டை வந்து நம்ம அங்கே அலோகேட் பண்ணிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷினரி வந்து நம்ம டிசம்பர் மாதம் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னா டிசம்பர் டு மார்ச் வந்து இட் இஸ் லெஸ் தேன் 180 days. ஸோ நம்ம அதுக்கான டெப்ரிசியேஷன் வந்து ஹாஃப் த ரேட் தான் கொடுக்கணும். இதே அந்த அசட்டை வந்து நம்ம ஜூன் ஜூலைலையோ சம் மந்தில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து மோர் தேன் 180 days இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஃபுல் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கொடுத்துருவோம். இப்போ அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் ஹாஃப் த ரேட் கொடுக்குறச்ச அதை வந்து ஹாஃப் த ரேட் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஹாஃப் பேலன்ஸ் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 50 லட்சம் டெப்ரிசியேஷன் வருது அப்படின்னா அது 25 lakhs இப்போ அலோவ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் 25 lakhs தான் நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயரில் நம்ம அதை கிளைம் பண்ணிக்கலாம். அதுதான் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன், நார்மல் டெப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு இந்த அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் 50/50 கிளைம் பண்ணுறது வந்து அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் மட்டும் தான் அலோடு. நார்மல் டெப்ரிசியேஷனுக்கு லெஸ் தேன் 180 daysனால் இப்போ பாதி, நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கு வந்து அது ஃபுல் இயராக தான் கால்குலேட் ஆகும். ஸோ அதுதான் நார்மல் அண்ட் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 50 பார்த்தோம்னா கேபிட்டல் கெயின்ஸ் இன் கேஸ் ஆஃப் டெப்ரிசியபிள் அசெட்ஸ். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அசெட்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போது நம்ம டெப்ரிசியபிள் அசெட்ஸ்ன்னு வந்தாலே அதோட கேபிட்டல் கெயின்ஸ் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்காக ப்ரொசீடிங்ஸில் வந்தால் கேபிட்டல் கெயின் வந்தாலே அது ஆல்வேஸ் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாவோ இல்லை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸாகவோ தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 43 செக்ஷன் 1 இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் தி அசெட்னா என்ன அதுங்கிறத நம்ம இதில் மீன் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காஸ்ட் வந்து அசெட்டை வந்து வாங்குவோம் அப்படின்னா அதோட பர்ச்சேஸ் ப்ரைஸ், அதுக்கப்புறம் அதுக்கு பண்ணுற இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ், அதை வந்து நம்ம ஏதாவது ட்ரையல் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது உண்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம டேக்ஸஸ்லாம் பே பண்ணுறோம்ல, அந்த டேக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸை எப்போ எடுக்கலாம் அப்படின்னா நம்ம அதுக்கான ஐடிசியை அவைல் பண்ணாமல் இருக்கணும். ஐடிசி அவைல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த டேக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸை அசெட்டில் ஆட் பண்ணக்கூடாது. அது ஒன்று. ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ், இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் ஆட் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்சஸ், அதாவது டு பிரிங் தி அசெட் டு தி கண்டிஷன் ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது. நெக்ஸ்ட் வந்து டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் இஃப் தி ஐடிசி இஸ் நாட் அவைல்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் காம்பனண்ட் ஒன்று இருக்குது. நம்ம அசெட் அக்வயர் பண்ணுறதுக்கு லோன் வாங்கியிருப்போம், அதில் பே பண்ண இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம அசெட்டை எப்போ புட்டு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் அக்விசிஷன் ஆஃப் அசெட் will only be added to the cost of asset if it is put up to the date of asset put to use. Up to the date of asset put to use வரைக்கும் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை வந்து காஸ்ட் ஆஃப் தி அசெட்டுக்கு ஆட் பண்ண முடியும். if it is after the put to useனால் அதை வந்து அலோடு கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் அக்விசிஷன் ஆஃப் அசெட்ஸ் up to the date of asset is put to use shall be added to the cost of asset.
If it is after the date of asset na it shall not be added to the cost of asset. ஓகேங்களா? ஸோ இது பேசிக்கலாக கேபிட்டலைஸ் பண்ணிடுவோம். ஆஃப்டர் த டேட்னா இட் ஷால் பி ட்ரீட் அஸ் அ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் இதுதான் வந்து ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் தி அசெட். நெக்ஸ்ட் பார்க்கலாம்னா 33 AB. இதில் வந்து டீ, காஃபி, ரப்பர் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான டிடக்ஷன் என்னென்ன அப்படிங்கிறது. இப்போது டீ அப்படின்னா 60:40, அதாவது 60% ஷால் பி அக்ரிகல்ச்சர் இன்கம், 40% ஷால் பி பிஸ்னஸ் இன்கம். காஃபி இட் இஸ் கிரவுண்ட் அண்ட் கியார்ட் அப்படின்னா 75% ஷால் பி அக்ரிகல்ச்சர் இன்கம் அண்ட் 25% ஆஃப் தி ஷால் பி பிஸ்னஸ் இன்கம். நெக்ஸ்ட் இப்போ காஃபிலேயே வந்து கிரவுண்ட், கியார்ட், ரோஸ்டட் அண்ட் கிரவுண்டடாக இருந்தால் அப்படின்னா 60 வந்து அக்ரிகல்ச்சர், 40 வந்து பிஸ்னஸ் இன்கம். இப்போது நார்மல் ரப்பர் இன்கமாக இருந்தால் அதுக்கு ரிடக்ஷன் வந்து 65% அக்ரிகல்ச்சர் இன்கமாக ட்ரீட் பண்ணுவோம், 35 வந்து பிஸ்னஸ் இன்கமாக ட்ரீட் பண்ணுவோம். ஸோ ஆல்வேஸ் தி ஹையர் பர்சன்டேஜ் ஷால் ரெப்ரசன்ட் தி அக்ரிகல்ச்சர் இன்கம் இன் திஸ் டிடக்ஷன். இதில் டிடக்ஷன் அமௌண்ட் என்னென்னு பார்த்தோம்னா லோவர் ஆஃப் எது கம்மியாகும் ஆக்சுவல் அமௌண்ட் டெபாசிட்டட், எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோமோ அந்த ஸ்கீமுக்குள்ளே, ஆர் 40% ஆஃப் பிஜிபிபி பிஃபோர் திஸ் டிடக்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த டிடக்ஷன் அலௌடு. ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறோமா இன் தி நபார்ட் ஸ்கீம், so deduction is allowed if some amount is deposited in NABARD up to the due date of filing or 6 months from the end of previous year, whichever is earlier. So in the actual amount deposited or 40% of the PGP, இதில் என்ன லோ ஆகோ அதை வந்து டிடக்ஷனாக அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து நபார்ட் அக்கௌண்ட்டில் பண்ணுறோம் அப்படின்னா இட் ஷுட் பி டெபாசிட்டட் அப் டு த டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் 6 months from the end of the previous year. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயர் வந்து 31st மார்ச்சோட முடியுது, அதுக்கு முன்னாடி 6 months எப்போது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ளே 6 months வந்துடும். இப்போ டியூ டேட் வந்து நம்ம மோஸ்ட்டாக ஜூலையில் வரும், இல்லை ஆகஸ்ட்டில் வரும். இப்போ டியூ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க. ஸோ அதனால் அது ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கீம் வந்து 6 monthsக்குள்ளே இருக்கணும். டியூ டேட் ஆஃப் ஃபைலிங்குள்ளே நம்ம அந்த டெபாசிட் ஸ்கீமுக்குள்ளே வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம், விச் அவர்ஸ் ஏர்லியர் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதான் 33 AB, டீ, காஃபி, ரப்பர். நெக்ஸ்ட் வந்து 33 ABவும் சிமிலர் செக்ஷன் தான். இதில் என்னென்னா டிடக்ஷன் ஃபார் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் பிஸ்னஸஸ். இதில் வந்து டிடக்ஷன் வந்து எப்போ அலோவ் பண்ணுவாங்கன்னா இஃப் சம் அமௌண்ட் இஸ் டெபாசிட் இந்த சைட் ரெஸ்டரேஷன் அக்கௌண்ட் அப் டு தி எண்ட் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர். ஸோ டிடக்ஷன் அமௌண்ட் என்ன பார்த்தோம்னா லோவர் ஆஃப் ஆக்சுவல் அமௌண்ட் டெபாசிட் ஆர் 20% ஆஃப் தி பிஜிபிபி. ஸோ இதில் வந்து டிடக்ஷன் வந்து 20% தான். பட் டீ, காஃபிக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா 40% ஆஃப் பிஜிபி பார்த்தோம். பட் சைட் ரெஸ்டரேஷன் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணும்போது ஆக்சுவல் அமௌண்ட் டெபாசிட்டட் ஆர் 20% ஆஃப் தி பிஜிபிபி. இதுதான் 33 ABA, டிடக்ஷன் ஃபார் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் 35 எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச். இதில் வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் இந்த அசட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ரிசர்ச்க்கு வந்து நம்ம கமென்ஸ்மெண்ட், பிஸ்னஸ் கமென்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணுறோமா. ஃபார் எக்ஸாம்பிள் அசஸ்சி வந்து கம்பெனியாக இருக்கலாம், அசஸ்சி வந்து எங்கேஜ் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பயோடெக்னாலஜி ஆஃப் பிஸ்னஸாக இருக்கலாம், அப்ரூவ்டு ரிசர்ச் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேருந்து வர கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், இதுலேருந்து வர ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ், இதில் எப்படி நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணலாங்கிறது தான் இருக்குது. இப்போது வந்து இதில் எதுக்கு டிடக்ஷன் கிடையாது அப்படின்னா லேண்டுக்கு வந்து நோ டிடக்ஷன் இஸ் அலவுடு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ், அதர் ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் விச் இஸ் நாட் மென்ஷன் டியர் அபவ் அப்படின்னா அதுக்கும் நாட் அலவுடு. பேசிக்கலி என்ன எலிஜிபிள் டிடக்ஷன்ஸாக இருந்தாலுமே அதுக்கு 100% உண்டு. பட் லேண்டுக்கு நோ டிடக்ஷன் அலவுடு. இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல வந்து 150%, 100 கம்பெனி 35 2AB செக்ஷனில் வந்து 115 இருக்கும், 100 மாற்றி இருந்தது. பட் இப்போ வந்து எல்லாத்துக்குமே அமெண்ட்மெண்ட் படி 100% டிடக்ஷனாக இதை கொண்டு வந்துட்டாங்க. ஃபார் லேண்டுக்கு ஆப்வியஸ்லி தேர் ஷால் பி நோ டிடக்ஷன் அலவுடு. ஓகேங்களா? இதே அதர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னால் அதுக்கு 100% டிடக்ஷன் அலவுடு. நெக்ஸ்ட் செக்ஷன் நம்பர் 35 ABB. இது வந்து எக்ஸ்பென்சஸ் ஃபார் ஆப்டெய்னிங் தி டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸு. இது எப்படி அப்படின்னா லைசன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கமென்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே ஆப்டெயின் பண்ணிட்டோம் அண்டு ஆப்டெயினும் பண்ணி லைசன்ஸ் ஃபீ ஆல்ரெடி பே பண்ணிட்டோம் அப்படின்னா டிடக்ஷன் ஷால் பி அலவுட் இன் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் பிஸ்னஸ் கமென்சஸ் டில் ப்ரீவியஸ் இயர் இன் விச் லைசன்ஸ் எக்ஸ்பயர்ஸ். இப்போது லைசன்ஸை வந்து நம்ம கமென்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே ஆப்டெயின் பண்ணிவிட்டு பேமெண்ட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா டிடக்ஷன் எப்போலேருந்து அலவுடு அப்படின்னா பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் நம்ம எப்போ கமென்ஸ் பண்ணுறோமோ, அதாவது ப்ரீவியஸ் இயர் இன் விச் த பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் பிஸ்னஸ் கமென்சஸ் எப்போ நம்ம லைசன்ஸ் எக்ஸ்பயர்ஸ். இது இப்போ வந்து லைசன்ஸ் ஆப்டெயின் ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா டிடக்ஷன் அலோட் இன் ப்ரீவியஸ் இயர் இன் விச் லைசன்ஸ் ஃபீஸ் பேட் டில் தி ப்ரீவியஸ் இயர் இன் விச் லைசன்ஸ் எக்ஸ்பயர்ஸ். எப்போ லைசன்ஸ் ஃபீ பே பண்ணுறோமோ அப்போலேருந்து தான் நம்ம இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஸோ லைசன்ஸ் இஸ் ஆப்டெயின்ட் ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் அப்படின்னா
டிடக்ஷன் அப்லோட் இன் ப்ரீவியஸ் இன்வெஸ்ட் லைசன்ஸ் ஃபீஸ் பேடு. பட் இதே ஆப்டின் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் அப்படின்னா எப்போ பிஸ்னஸ் கமென்ஸ் பண்ணுறோமோ அப்போலேருந்தே நம்ம எக்ஸ்பென்ஸை கிளைம் பண்ணிக்க முடியும். இல்லை, அதுதான் 35ABB. 35ABA ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஆப்டெய்னிங் டெலிகம்யூனிகேஷன் ஸ்பெக்ட்ரம்காக இது வந்து ஆப்டெய்னிங் டெலிகம்யூனிகேஷன் ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் 2G 3G அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுதான் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது. அதுக்கான லைசன்ஸு இதில் வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து சிமிலர் டு 35ABB தான். இதில் எல்லாமே சேம் ப்ரொவிஷன்ஸ் தான். ஜஸ்ட்டு செக்ஷனை மட்டும் புதுசாக 35ABன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 35CCC CCC எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட். இதுக்குமே பார்த்தோன்னா 100% டிடக்ஷன் அலவுடு. இப்போது டிடக்ஷன் அலவுடு எப்போ அலவுட் அப்படின்னா இஃப் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு ஃபார் நோட்டிஃபைட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் ஹேஸ் பின் பிரிஸ்கிரைப்ட் பை தி கவர்மெண்ட் எக்ஸப்ட் லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு இந்த டிடக்ஷன் அலவுடு கிடையாது. This is only for expenses as notified in the agriculture extension project. இது வந்து எல்லா அசஸிஸ்க்கும் இந்த டிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 35CCD ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இதுக்கும் 100% அலவுடு. இதில் வந்து பார்த்தோம்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிற ப்ராஜெக்ட் வந்து ஒன்லி டூ கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் அலவுடு. எல்லா அசஸிஸ்க்கும் கிடையாது, ஒன்லி டூ கம்பெனிஸ். ஸோ 35CCCன்னு என்ன பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்டான எக்ஸ்பென்சஸ். இது வந்து 100%. இதில் வந்து நோட்டிஃபைட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் ஆஸ் பர் CBD நோட்டிஃபிகேஷன் மட்டும் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸை கிடையாது. லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ்க்கான பண்ணுற எக்ஸ்பென்சஸ் வந்து அலவுடு இதில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு உண்டான வந்து 100% டிடக்ஷன் எல்லா அசஸிஸ்க்கும் அலவுடு. நெக்ஸ்ட்டு 35D ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்ங்கிறது என்னன்னா ஒரு ப்ராஜெக்டை வந்து ஃபீஸிபிள் எப்படி ப்ராஜெக்டை வந்து இன்கர் பண்ணலாமா வேணாமா, மார்க்கெட்டோட சர்வே எப்படி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் கமென்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லீகல் செலவு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதர் எக்ஸ்பென்சஸ் விச் ஹஸ் பீன் நோட்டிஃபைட் பை தி CBDT. இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த 35Dங்கிறது இஸ் அலவுட் டு அ ரெசிடென்ட் அசஸி, ஓகேங்களா, ஹூ இன்கர்ஸ் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ், ஓகேங்களா, ஆர் ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஃபார் எனி எக்ஸ்டென்ஷன் ஆர் செட்டிங் அப் அ நியூ யூனிட். ஸோ ரிலேட்டட் டு கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சருக்காக மட்டும் தான் இருக்கணும் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். இதில் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஃப் இட் இஸ் அன் இந்தியன் கம்பெனி, ரெசிடெண்ட்டாக தான் இருக்கணும், பட் இந்தியன் கம்பெனியாக இருந்தது அப்படின்னா ஆக்சுவல் என்ன லோவோ ஆக்சுவல் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ஆர் 5% ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆர் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் விச் எவர் இஸ் ஹையர். இந்த 5% ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்டுக்கும் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கும் ஹையர். டோட்டலாக ஆக்சுவல் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ஆர் 5% விச் எவர் இஸ் லோவர். இதுதான் இந்தியன் கம்பெனிக்கான ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் இட்ஸ் அதர் ரெசிடென்ட் அப்படின்னா லோவர் ஆஃப் ஆக்சுவல் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ஆர் 5% ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்னா என்ன? நம்ம புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், புது ஃபிக்ஸ்ட் அசெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், புது செட்டப், புது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதுதான் காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்ன? ஷேர் கேபிட்டல், டிபெஞ்சர்ஸு, லாங் டேர்மாக ஏதாவது பாரோயிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் வரும். இப்போது இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இதுதான் 35Dக்கான டிடக்ஷன் அலோடு. இதில் இந்தியன் கம்பெனி என்ன டிடக்ஷன் பார்த்தோம்? ஆக்சுவல் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ஆர் 5% ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆர் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் விச் எவர் இஸ் லோவர். இந்த 5% கேல்குலேஷனுக்கு மட்டும் விச் எவர் ஹையர் என்னன்னு பார்க்கணும். இந்த காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆர் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் விச் எவர் இஸ் ஹையர். டோட்டலாக வந்து ஆக்சுவல் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ஆர் 5% விச் எவர் இஸ் லோவர் பார்க்கணும். அதர் ரெசிடென்ட்டுக்கு வந்து ஆக்சுவல் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ஆர் 5% ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் விச் எவர் இஸ் லோவர். இதுதான் ப்ரொவிஷன் 35D ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் வந்து 35DD எக்ஸ்பென்ஷன் ஆன் அமால்கமேஷன் ஆஃப் டீமர்ஜர். இதுவும் வந்து 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த டிசிஷன் வந்து ஒன்லி அலோவ் டு இந்தியன் கம்பெனிஸ். என்ன எக்ஸ்பென்ஸோ அதை வந்து 5 ஈக்குவல் ஓவர் தி பீரியட் 5 டிவைட் பண்ணி அதை வந்து இந்தியன் கம்பெனிஸ்க்கு அலோவ் பண்ணிடுவாங்க. 35DDA எக்ஸ்பென்ஸ் ஆன் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம். இதுவும் 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அலோவ்டு. இது எல்லா அசஸிஸ்க்கும் யாருக்கெல்லாம் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமுக்கு கீழே வராங்களோ அவங்களுக்கு எந்த ஸ்கீம் அப்ளிகபிளாக இருக்கோ அவங்களுக்கு இந்த டிடக்ஷன் அலோவ்டு. நெக்ஸ்ட் வந்து 35E டாக்ஸேஷன் ஆஃப் மைனிங் ஆஃப் கோல் எக்ஸெட்ரா. அசஸி வந்து இப்போ எங்கேஜ் இன் ப்ராஸ்பெக்டிங் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல். இதுக்கு பார்த்தோம்னா இதுக்கு மட்டும் டிடக்ஷன் வந்து ஒரு பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ்க்கு அலோடு ஃப்ரம் தி இயர் இன் விச் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஹஸ் ஸ்டார்டட். எப்போ நம்ம ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போலேருந்து டிடக்ஷன் அலோடு. ஸோ எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி இன்கர்ட் டியூரிங் தி இயர் ஆஃப் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் அண்ட் 4 years இமீடியட்லி ப்ரிசீடிங் தட் இயர். ஸோ இப்போ நம்ம கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு இந்த வருஷம் இன்கர் பண்ணுறோன்னா இதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு இன்கர் பண்ணியிருந்தா அப்படின்னா ஓவர் தி பீரியட் ஆஃப் 10 years நெக்ஸ்ட் 10 yearsக்கு இந்த டிடக்ஷன் அலோவ் பண்ண முடியும். அதுதான் 35D. ஸோ 35D ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், 35DD அமால்கமேஷன் ஆஃப் டீமர்ஜர் அதுக்கான எக்ஸ்பென்சஸ், 35DDAக்கு வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் எவ்வளோ பண்ண முடியும், 35E, இல்லைங்களா, அதுதான்
35ADங்கிறதுனா ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸஸ். ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு செயின் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு வேர் ஹவுசிங் ஃபார் இந்த ஹனி, சுகரு, பீஸ்க்கு அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கெலாம் என்னென்னு பார்த்தோன்னா எலிஜிபிள் வந்து 100% ஆஃப் தி டிடக்ஷன் அலௌடு. ஓகேங்களா. இது வந்து டிடக்ஷன் அலௌட் ஆன் ஆல் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் எக்ஸப்ட் லேண்ட், குட்வில், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ்க்கு வந்து 100% டிடக்ஷன் அலௌடு. டிடக்ஷன் அலௌட் ஆன் ஆல் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து எக்ஸப்ட் இதுக்கு லேண்டு கிடையாது, குட்வில்க்கு கிடையாது, அப்போது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு கிடையாது. ஓகேங்களா. இப்போது ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் 35ADயில் ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் அப்படிங்கிற மீனிங்க்கு என்னென்ன பிஸ்னஸ்லாம் வந்து ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ்க்கு கீழே வாங்குங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து ஒரு புதுசான ஆப்ரேட்டிங் வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட் செயின் ஃபெசிலிட்டி, ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்க்கான ஃபெசிலிட்டிக்கான வேர் ஹவுசிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பெட்ரோலியம் ஆயிலுக்காக, நேச்சுரல் கேஸ்க்காக. ஹோட்டல் வந்து 2 ஸ்டார் அண்ட் அபவ் இருந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து மினிமம் 100 பெட்ஸ் இருந்தது அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட், நம்ம ஸ்லம் டெவலப்மெண்ட்காக ஹவுசிங் ப்ராஜெக்ட்கான அதுக்கான டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் நார்மல் அஃபோர்டபுள் ஸ்கீம், மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங் ஸ்கீம் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கான ஹவுசிங் ப்ராஜெக்ட்டு. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் இன் இந்தியா அதுக்கான ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸஸ்ஸு. பீ கீப்பிங் அண்ட் பீ ஹனி வேக்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது, சுகர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான வேர் ஹவுஸு. ஸோ இது மாதிரி ஒரு 14 ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா 100% டிடக்ஷன் தான். இல்லை, எதுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிடக்ஷன் கிடையாது, எல்லாத்துக்குமே 100% டிடக்ஷன். இதில் வந்து எப்படின்னா இந்த பிஸ்னஸ் 35AD ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ்ங்கிறது ஒரு புது பிஸ்னஸாக ஆகணும். ஒரு பழைய பிஸ்னஸ் அமால்கமேட் பண்ணியோ இல்லை மர்ஜ் பண்ணியோ புதுசாக பழைய பிஸ்னஸை வந்து திரும்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிஸ்னஸாகவும் இருக்கக்கூடாது, புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிஸ்னஸாக இருக்கணும். ஓகேங்களா. அப்போது இந்த பைப் லைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, லேயிங் அண்ட் ஆப்ரேட்டிங் எ ஸ்லரி பைப் லைன் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் அயர்ன் ஓர்னு சொல்லிட்டு, இது வந்து லேயிங் பைப் லைன் வந்து அக்ராஸ் தி கண்ட்ரி போடுவாங்க, கிராஸ் கண்ட்ரி பைப் லைன்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிராஸ் கண்ட்ரி பைப் லைன் லேயிங் பண்ணும்போது சம் போர்ஷன் ஆஃப் தி பைப் லைன் ஷுட் பி மேட் அவைலபிள் ஃபார் யூஸ் ஃபார் காமன் பேசிஸில் இருக்கணும். 100% வந்து நம்மளே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 80% வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 20% வந்து காமன் யூசேஜ்க்காகவும் இருக்கணும். ஃபுல் 100% நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸ் நமக்கு டிடக்ஷன் அலோட் கிடையாது. ஸோ ஒன்லி ஆன் ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ் தான். ஒரு பாதி வந்து காமனுக்கு அலோட் பண்ணிட்டு பேலன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் 35AD. ஸோ எலிஜிபிள் டிடக்ஷன் இஸ் 100%. டிடக்ஷன் ஆகணும்னா ஆல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எக்ஸப்ட் லேண்ட், குட்வில், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இது 35AD. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோன்னா 36 சர்டன் டிடக்ஷன்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன். இதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 36(1)(1) அப்படின்னா இன்சூரன்ஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், அதை வந்து டிடக்ஷனாக அலோவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எம்ப்ளாயீஸ், நம்ம வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் டிடக்ஷன் அலவுட். பட் கேஷாக பே பண்ணியிருந்தோம்னா அதுவும் டிடக்ஷன் நாட் அலவுட். அதுதான் ஒன் ஆஃப் த சப்செக்ஷன்ஸ் இன் 36. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு போனஸ் கொடுக்கணும், ஒரு கமிஷன் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா நல்ல வேலை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான டிடக்ஷன் வந்து அலோவ் பண்ணலாம். பட் இட் இஸ் சப்ஜெக்ட் டு லிமிட் இன் 43B. 43B என்ன லிமிட் அப்படின்னா இட் ஷுட் பி பேட் வித் இந்த டியூ டேட்டு, இட் ஷுட் நாட் பி பேட் இன் கேஷு. ஒரு சர்டன் லிமிட்ஸ்லாம் இருக்குது, 43Bயில் தான் பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போனஸ் கமிஷன் எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து டிடக்ஷன் அலோவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த சர்டன் டிடக்ஷன்ஸில் என்னென்னு பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். பர்சனல் பர்பஸ்க்கு லோன் எடுத்திருந்தோம்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அலவுடு கிடையாது. இதே லோன் ஃப்ரம் தி ஸ்பெசிஃபைட் ஷெடியூல் பேங்க்ஸு, ஸ்பெசிஃபைட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், NBFCs இதெல்லாம் எடுத்தோம்னா அலவுடு. பட் இட்ஸ் சப்ஜெக்ட் டு செக்ஷன் 43Bயோட கண்டிஷன்ஸை பொறுத்து. வேறு யாருக்காவது வாங்கினோம் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக, வேறு யார்ட்டாவது லோன் வாங்கிக்கோம் அப்படின்னா ஆல்சோ அலவுடு. ஓகேங்களா. அகெயின் சேம் இட் சப்ஜெக்ட் டு செக்ஷன் 43B. இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். 36 சர்டன் டிடக்ஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு டிடக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இதில் வந்து ப்ரோரேட்டாவாக நம்ம வந்து அமார்டைஸ் பண்ணுவோம் ஓவர் தி லைஃப் ஆஃப் தி ஜீரோ கூப்பன் பாண்ட். இயர்லி நம்ம அமார்டைஸ் பண்ணுறது, ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நம்ம அமார்டைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி எம்ப்ளாயி, அதுக்கு என்ன டிடக்ஷன் செக்ஷன் 36ல் அப்படின்னா என்ன அப்ரூவ்டு கிராச்சுவிட்டி ஃபண்ட், அப்ரூவ்டு ப்ரொவிடென்ட் ஃபண்ட் என்னென்னலாம் கவர்மெண்ட் அப்ரூவ்டாக இருக்கோ அதெல்லாம் எல்லாமே டிடக்ஷன் அலவுடு. அன்ரெகனைஸ்டாக இருக்குது, அன்அப்ரூவ்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு டிடக்ஷன் நாட் அலவுட். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி எம்ப்ளாயிஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா எதெல்லாம் அப்ரூவ்டாக இருக்கும், எதெல்லாம் ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டட் கவர்மெண்ட் ரிலேட்டட் அப்ரூவ்டு ஃபண்ட்ஸாக இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து டிடக்ஷன் அலவுடு சப்ஜெக்ட் டு செக்ஷன் 43B. அன்அப்ரூவ்டாக இருக்குது
அன்ரெக்கக்னைஸ்டாக இருக்குன்னா அது நாட் அலோட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் பென்ஷன் ஸ்கீம் அண்டர் 80CCE இந்த டிடக்ஷனில் பார்ப்போம்ல அது. இதுக்கு வந்து எம்ப்ளாயருக்கான டிடக்ஷன் அலோட். இதில் என்னென்னு பார்த்தோம்னா என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ ஆஃப் 10% ஆஃப் தி சேலரி, இதில் என்ன லோவாக இருக்கோ அதுக்கு டிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க எம்ப்ளாயருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயிஸ் வந்து வெல்ஃபேர் ஃபண்டுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் டிடக்ஷன் அலவுடு. பட் சப்ஜெக்ட் வந்து என்னென்னா இதில் வந்து இந்த வெல்ஃபேர் ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது வித்தின் தி டியூ டேட்டுக்குள்ளே பண்ணியிருக்கணும். அந்த வெல்ஃபேர் ஃபண்டுக்கு என்ன டியூ டேட்டோ அதுக்குள்ளே பண்ணியிருக்கணும். இப்போ பிஸ்னஸ் அனிமல்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான டிடக்ஷன்ஸ் ஸ்டாக் அண்ட் ட்ரேடை தவிர்த்து வேறு அனிமல்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்போ அந்த அனிமல்ஸ் வந்து பர்மனெண்ட்டாக யூஸ்லெஸ் ஆகும் இல்லை இறந்து போச்சோம் அப்படின்னா அப்போ தான் அந்த வருஷத்தில் தான் நம்ம டிடக்ஷன் அலோவ் பண்ண முடியும். எப்படின்னா டிடக்ஷன் அப்படின்னா அந்த அனிமலோட என்ன காஸ்ட்டு மைனஸ் அந்த அனிமலோட ஸ்கிராப் வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு அதுக்கான டிடக்ஷன்ஸ் அலோவ்டு. நெக்ஸ்ட்டு இந்த 36 டிடக்ஷன்ஸ்லேயே வந்து பேட் டெப்ஸும் இருக்குது. பேட் டெப்ஸை வந்து என்னென்னா ஆக்சுவல் பேட் டெப்ஸ் இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு சேல்ஸ் அப்படின்னா அது அலவுடு. இதே இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு லோன் வந்து பேட் டெப்ஸ் ஆகிருக்கு என்பி ஆகிருக்கு அப்படின்னா வந்துட்டு நாட் அலவுடு. இதே நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து மணி லெண்டிங் பிஸ்னஸ் தான் நம்ம பிஸ்னஸே. ஃபார் எக்ஸாம்பிள் முத்தூட் லோன் ஃபினான்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட மெயின் பிஸ்னஸே லோன் கொடுக்குறதா இருக்கும், கோல்டு ஜுவல்லரிக்கு லோன் கொடுக்குறதா இருக்கணும். பட் அவங்களுக்கு இந்த பேட் டெப்ஸ் வந்ததுன்னா அவங்களுக்கு அலவுடு. பட் நார்மல் நம்ம பிஸ்னஸாக ப்ரொஃபஷனலில் வகை லோனுக்கு ரிலேட்டடாக இருந்து அதுலேருந்து எதாவது பேட் டெப்ஸ் வந்ததுன்னா நாட் அலவுடு. இஃப் இட்ஸ் ஒன்லி ரிலேட்டட் டு சேல்ஸ் அப்படின்னா இட் இஸ் பியூர்லி அலவுடு. அதே பேட் டெப்ஸில் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் இஸ் நாட் அலவுட். பட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் யாருக்கு அலவுட் அப்படின்னா இதுக்கு தனியாக 36 ஒரு செக்ஷன் இருக்குது, 36(1)(7)ஏன்னு சொல்லிட்டு. அது வந்து பேங்க்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பேட் டெப்ஸ் வந்து எப்போ ரிலேட்டட் சேல்ஸாக வந்து அலோட் பண்ணோன்னா நம்ம வந்து அந்த பேட் டெப்ஸை நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்லேருந்து ரைட் ஆஃப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அலவுடு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போது பேட் டெப்ஸ் ரெக்கவரி ஏதாவது இருந்தது அப்படின்னா எந்த இயரில் ரெக்கவரி ஆகோ அந்த வருஷத்துக்கு டேக்ஸபிள் ஆகும். என்ன டேக்ஸபிள் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன அமௌண்ட் ரெக்கவரி ஆகுதோ மைனஸ் நம்ம பேட் டெப்ஸ் ஆல்ரெடி எவ்வளோ டிசோல்வ் பண்ணியிருக்கோமோ அதை மைனஸ் பண்ணிட்டு போக பேலன்ஸ் தான் இந்த வருஷம் டேக்ஸபிள் அமௌண்ட். ஸோ பேட் டெப்ஸ் ரெக்கவரி அப்படின்னா டேக்ஸபிள் அமௌண்ட் என்ன அப்படின்னா ரெக்கவரி பண்ணுற அமௌண்ட் மைனஸ் ஆல்ரெடி டிசோல்வ் பண்ண அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் டேக்ஸபிள் அமௌண்ட் ஃபார் பேட் டெப்ஸ் ரெக்கவரி. பேட் டெப்ஸ் ரெக்கவரி வந்து இட் ஷால் பி டேக்ஸபிள் இன் இயர் ஆஃப் ஆக்சுவல் ரெக்கவரி. எந்த வருஷத்தில் ரெக்கவர் ஆகுதோ அந்த வருஷத்தில் நம்ம அதை டேக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 36(1)(7)E ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ். இது வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ்க்கு மட்டும் தான் இது அலோடு. இப்போ இட்ஸ் இந்தியன் பேங்க் அப்படின்னா 8.5% ஆஃப் தி கிராஸ் டோட்டல் இன்கம். இந்த டிடக்ஷன் அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியன் பேங்க்ஸ்க்கு 8.5% ஆஃப் தி கிராஸ் டோட்டல் இன்கம் ப்ளஸ் 10% ஆஃப் தி அக்ரிகேட் ஆவரேஜ் ஆஃப் அட்வான்ஸ் மேட் பை ரூரல் பிரான்ச்சஸ். So 8.5% of the gross total income plus 10% of the aggregate average of advance given to rural branches. ஞாபகம் வச்சுக்கோங்க, rural branches ஞாபகம் வச்சுக்கோங்க. So 8.5% of gross total income plus 10% of aggregate average advances. Next, for example, foreign banksலேயே இருக்கும், பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் ஆகட்டும், NBFC ஆகட்டும், ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷனாக இருந்ததுன்னா வெறும் 5% of the gross total income மட்டும்தான் அலௌடு. இப்போ இட்ஸ் இந்தியன் பேங்க்னா மட்டும்தான் 8.5% of gross total income plus 10% of the aggregate average rural advances given. அதுதான் இது. ஸோ இதுதான் வந்து 36 certain டிடக்ஷன்ஸில் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். இப்போது இதில் லாஸ்ட் டிடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அதில் வந்து இந்த என்ன அலோட் அப்படின்னா கம்பெனிக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் அலோட் பண்ணுவாங்க. ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா 100% டிடக்ஷன் ஆகும். கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா ஓவர் தி டேர்ம் ஆஃப் 5 years வந்து இந்த ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸை நம்ம பிரித்து டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 36 certain டிடக்ஷன்ஸ். 37 ஜென்ரல் டிடக்ஷன்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட் இத்தனை செக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கல ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 30 to 36. இதில் எதெல்லாம் கவர் ஆகலையோ அதெல்லாம் வந்து 37 ஜென்ரல் டிடக்ஷன்ஸில் கவர் ஆகும். ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட். அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ரெவன்யூ நேச்சர் ஆகணும், கேபிட்டல் நேச்சர் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி லீகல், இட் ஷுட் பி இன்கட் ஃபார் தி பிஸ்னஸ், இட் ஷுட் பி ரெவன்யூ நேச்சர். அதுப்போ வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து லீகலாக இருக்க வேண்டும். ஓகேங்களா. இப்போது நெக்ஸ்ட் இப்போது 36 ஜென்ரல் டிடக்ஷனில் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வுக்கு நம்ம தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா. இது வந்து இந்த டிடக்ஷன் வந்து யாருக்கு அலோவ் ஆகும்னா ஒரு ஃபினான்ஷியல் கார்பரேஷனுக்கு அலோவ் பண்ணலாங்க. எங்கேஜ் இன் ப்ரொவைடிங் லாங் டேர்ம் ஃபினான்ஸ். ஒரு ஃபினான்ஷியல் கார்பரேஷன் எங்கேஜ் இன் ப்ரொவைடிங் லாங் டேர்ம் ஃபினான்ஸாக இருந்தால் அவங்க ஸ்பெஷல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறச்சு இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் அண்டர் செக்ஷன் 36(1) clause 8. இது வந்து என்ன டிடக்ஷன் அப்படின்னா என்ன ஆக்சுவல் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ ஸ்பெஷல் ரிசர்வ்க்கு அது ஆர்
20% of the PGBP or 200% of share capital plus general reserves minus the opening balance in special reserve, whichever is lower. So total amount of deduction is lowest of the three. Actual amount transferred to special reserve 20% of the PGBP or 200% of share capital plus general reserve minus opening balance in special reserve. இதில் எது லோவோ அதுக்கு தான் பண்ண முடியும். இப்போது எனி அமௌண்ட் இந்த அமௌண்ட்டில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வ்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பிஜிபிபியில் டாக்ஸபிளாக இருக்கும். இட் ஷால் பி ட்ரீட் அஸ் டீம்ட் இன்கம் அண்டர் செக்ஷன் 41. ஓகேங்களா? ஸோ அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்பெஷல் ரிசர்வ்னா. 37 ஜென்ரல் டிடக்ஷன்ஸ் இப்போ பார்த்தோம். ஸோ அது வந்து எதெல்லாம் கவர் ஆகலையோ 30 to 36 கவர் ஆகலையோ அதெல்லாம் வந்து 37 ஜென்ரல் டிடக்ஷன்ஸில் ஆகும். இட் ஷுட் பி இன்கர்ட் ஃபார் பிஸ்னஸ், இட் ஷுட் பி ரெவன்யூ நேச்சர் அண்ட் இட் ஷுட் பி லீகல். நெக்ஸ்ட் செக்ஷன் நம்பர் 40. இப்போது நம்ம ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுறோம். அதுக்கான டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணல, இப்போ டிடக்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு டைமுக்கு பே பண்ணல அப்படின்னா அது வந்து எந்த வருஷத்தில் டிடக்ட் பண்ணலையோ, எந்த வருஷத்தில் பே பண்ணலையோ அந்த வருஷத்தில் இப்போ இட் இஸ் நான் ரெசிடென்ட்னா 100% ஆஃப் தி பேமெண்ட் ஷால் பி டிஸ்அலவுடு. 100% ஆஃப் தி டிடிஎஸ் ஆல். ஓகேங்களா? டிடிஎஸ் தான் டிடக்ட் பண்ணலையே கேட்குறாங்க. ஸோ டிடிஎஸ் தான் டிஸ்அலவுட் ஆகும். இப்போ இட்ஸ் ரெசிடென்ட் அப்படின்னா 30% ஷால் பி டிஸ்அலவுட். இப்போ அவங்க எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸில் 30% டிஸ்அலவுட். ஃபார் பேமெண்ட் டு நான் ரெசிடென்ட் டிடிஎஸ் நான் ரெசிடென்ட்னா அந்த பேமெண்ட் பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து 100% டிஸ்அலவுட் ஆகும். இப்போ இட்ஸ் ரெசிடென்ட் அப்படின்னா 30% டிஸ்அலவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு 40A2. இது அப்படின்னா பேமெண்ட் டு ரிலேட்டிவ். நம்ம ரிலேட்டிவ் பார்ட்டி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறச்ச அதுக்கு வந்து ஒரு நம்ம பேமெண்ட் நார்மலாக பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக மார்க்கெட்டில் என்ன வேல்யூ இருக்குது, மார்க்கெட்டில் வந்து அதுக்கு என்ன பேமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு தாண்டி நம்ம எக்ஸசிவாக அன்ரீசனபிளாக ஏதாவது பண்ணியிருந்தோம் அமௌண்ட்னா அது வந்து டிஸ்அலவுட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15,000 பண்ண வேண்டிய இடத்துல நீ 20,000 பண்ண எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அவன் ரிலேட்டிவ்னால எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த 5,000 வந்து நம்ம டிஸ்அலோவ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 40A3. இது வந்து கேஷ் பேமெண்ட் இன் எக்ஸீடிங் 10,000 to சிங்கிள் பர்சன் இன் சிங்கிள் டே. ஓகேங்களா? பேமெண்ட் வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப்டு மோட்ஸில் தான் பண்ண முடியும். பேங்கிங் சேனல்ஸ் மூலமாக தான், அதுவும் என்ன ப்ரிஸ்கிரைப்ட் மோட்ஸ் இருக்கோ அது மூலமாக தான் பண்ண முடியும். இஃப் அதை தவிர்த்து நம்ம கேஷில் பண்ணோம் அப்படின்னா இஃப் இட்ஸ் மோர் தென் 10,000 இப்போ சிங்கிள் பர்சன் சிங்கிள் டே இருந்ததுன்னா அதை வந்து டிஸ்அலோவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து டிடக்ஷன் நாட் அலவுட், இட் ஷுட் பி டிஸ்அலவுட் இஃப் பேடு பை கேஷ், பேகர் செக் ஆர் காஸ்ட் செக். ஸோ கேஷில் பே பண்ணோம் அப்படின்னா டிஸ்அலவுட், பேகர் செக்கில் பே பண்ணோம்னா டிஸ்அலவுட், காஸ்ட் செக்கில் பே பண்ணோம்னா டிஸ்அலவுட். எப்போ டிஸ்அலவுடு? கேஷ் பேமெண்ட் 10,000 தாண்டினா மட்டும் தான். அப் டு 10,000 டிஸ்அலவுடு. பட் இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு நம்ம எதாவது பே பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன லிமிட் பே பண்ணால் 35,000 வரைக்கும் நம்ம லிமிட் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இருக்குது. இப்போது இதில் வந்து ரூல் 6DDன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேஷ் எக்ஸ்பென்சஸ் எப்போலாம் பண்ணலாம், எப்போ இன்கர் பண்ண முடியும், யாருக்கு பேமெண்ட் பண்ணலாம் மோர் தென் 10,000 அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆர்பிஐக்கோ இல்லை கவர்மெண்ட்டுக்கோ எல்ஐசிக்கோ ஏதாவது பே பண்ணுறோம் அப்படின்னா அது 10,000 மேலே இருந்தாலும் கேஷில் பண்ணலாம். ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்வியஸ்லி பேமெண்ட் டு என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ் இதெல்லாம் வந்து ப்ரிஸ்கிரைப் மோட்ஸ் ஆஃபில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வாங்குறதுக்கோ, ஒரு ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்டு, நார்மல் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் வந்து நம்ம பேமெண்ட் பண்ண முடியும். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸாக இருந்ததுன்னா அண்ட் சர்ச் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வந்து 50,000 கீழே இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம இது வந்து ஒரு எக்ஸப்ஷன், கேஷ் பேமெண்ட் வந்து பண்ண முடியும். 48 டிஸ்அலவுட் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒரு சேலரி வந்து பே பண்ணுறோம் எம்ப்ளாயிக்கு. அந்த எம்ப்ளாயி எங்கே இருக்காங்க அப்படின்னா வேறு ஏதோ பிளேஸில், நார்மல் பிளேஸ் ஆஃப் டியூட்டியை தவிர்த்து வேறு ஏதோ ஒரு பிளேஸில் போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னா 15 நாளைக்கு மேலே அங்கே வேலை இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு பே பண்ணுறதையும் நம்ம இந்த ரூல் 640A3 வந்து ஃபாலோ பண்ணணும் கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸப்ஷனில் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி அவைலபிளாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு நீ 10,000 மேலே கேஷ் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ மணி சேஞ்சிங் பண்ணுறோம்ல, ஒரு வார்த்தை டீலர்கிட்ட போய் மணி சேஞ்சிங் பண்ணுறோம் அப்படின்னா அவங்ககிட்ட மோர் தென் 10,000 கொடுத்து கேஷ் கொடுத்து கூட நம்ம மணி சேஞ்சிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து 40A3 கேஷ் பேமெண்ட்டோட ஒரு மீனிங். கேஷ் பேமெண்ட் வந்து 10,000 மேலே சிங்கிள் பர்சனுக்கு சிங்கிள் டே பண்ணோன்னா டிஸ்அலவுடு. அதோட எக்ஸப்ஷன்ஸும் ரூல் 6DDயில் இப்போ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 43A அசட் அக்வயர்ட் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரி வித் லோன் இன் ஃபாரின் கரன்சி. இது எப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் மேட் ஒன்லி அட் தி டைம் ஆஃப் ஆக்சுவல் பேமெண்ட் ஆஃப் ஃபாரின் லோன் ஆர் சப்ளையர்ஸ் கிரெடிட். எப்போ நம்ம ஆக்சுவலாக இந்த பேமெண்ட் பண்ணுறோமோ அந்த ஃபாரின் லோனுக்கோ இல்லை எப்போ அந்த சப்ளையர் கிரெடிட் முடிய சமயத்தில் எப்போ பேமெண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போது இதுலேருந்து அக்வயர் பண்ணுறோம் இல்லையா, இந்த
பேமெண்ட் பண்ணுறச்சு அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது கெயின் வந்தது அப்படின்னா இதை நம்ம அசெட்டோட பிளாக்ல வந்து ரெடியூஸ் பண்ணிடணும். இப்போ எக்ஸ்சேஞ்சில் வந்து லாஸ் வந்தது அப்படின்னா நம்ம பிளாக்கோட ஆட் பண்ணிடணும். இதுதான் 43A. 43AA அப்படின்னா டாக்ஸேஷன் ஆஃப் ஃபாரெக்ஸ் ஃப்ளக்சுவேஷன். எனி கெயின் ஷால் பி treated as any gain or loss shall be treated as income or loss shall be computed in accordance with ICDS rules. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 43B, இது வந்து இம்பார்ட்டன்டான செக்ஷன். எக்ஸ்பென்சஸ் ஷால் பி allowed only on payment basis. எப்போ பேமெண்ட் பண்ணுறோமோ அந்த வருஷத்தில் தான் அந்த எக்ஸ்பென்ஸ் அலௌடு. இப்போ டிடிஎஸ் வந்து இந்த வருஷத்தை டிடக்ட் பண்ணி இந்த வருஷம் பே பண்ணணும். பட் பே பண்ணல அப்படின்னா இந்த வருஷம் டிடக்ஷன் அலோவ் கிடையாது. எந்த வருஷத்தை நீ பே பண்ணுறியோ அந்த வருஷத்தை தான் உனக்கு அந்த டிடிஎஸ் டிடக்ஷனை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அலௌட் ஒன்லி இஃப் பேட் அப் டு த டியூ டேட். டியூ டேட்டுக்கு முன்னாடி கரெக்டாக பே பண்ணிடணும். டியூ டேட்டுக்கு அப்புறம் பே பண்ணணும்னா இந்த டிடக்ஷன் அலோவ் கிடையாது. இஃப் இட்ஸ் பேட் ஆஃப்டர் டியூ டேட் தென் அலௌட் இன் தி ஆக்சுவல் இயர் ஆஃப் பேமெண்ட். இந்த இயர் ஆஃப் ஆக்சுவல் பேமெண்ட். இப்போ இதுதான் 43B. இதில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்னா எனி டேக்ஸஸ், எனி டியூட்டிஸு, எனி எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் ஃபார் தி அப்ரூவ்டு ஃபண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, எம்ப்ளாயிஸ் வந்து போனஸ் ஆர் கமிஷன் பே பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து லோன் வாங்கியிருக்கோம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பே பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து லீவ் சேலரி ஏதாவது பே பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து எனி சம் பேபிள் டு இந்தியன் ரயில்வேஸ் ஃபார் யூஸ் ஆஃப் தி ரயில்வேஸ் அசெட்ஸ் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆன் பாரோயிங்ஸ் டேக்கன் ஃப்ரம் தி NBFCs. ஸோ மொத்தம் இந்த கேசஸ்லாம் வந்து within the due date பண்ணிடணும். only if they are paid up to the due date of return filing under section mentioned under section 113(1)ல மென்ஷன் பண்ணி டேட்டுக்குள்ளே நீ பேமெண்ட் பண்ணினா மட்டும்தான் இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் உனக்கு அலௌடு. இதுக்கப்புறம் நீ பேமெண்ட் பண்ணோன்னா இட் இஸ் அலோவ் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் அலௌட் ஒன்லி இந்த இயர் ஆஃப் ஆக்சுவல் பேமெண்ட். ஓகேங்களா? அதுதான் செக்ஷன் 43B. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான செக்ஷன். நெக்ஸ்ட்டு 43Cங்கிறது என்னன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட். இதுக்கு வந்து என்ன காஸ்ட்டு, நம்ம ப்ரீவியஸ் ஓனோட காஸ்ட் எந்த காஸ்ட் என்னவோ அதுக்கப்புறம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இன்கர் பண்ணியிருந்தோம்னா அதை ஆட் பண்ணணும். ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் இன்கர்டு பை தி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுக்கு ஸ்டாக் அண்ட் ட்ரேடில் இருக்கும்போது அதோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எப்படி டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஓனர்கிட்ட இருந்த காஸ்ட்டு ப்ளஸ் நம்ம ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் பை தி ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆன் ட்ரான்ஸ்ஃபர், அதை தான் ஆட் பண்ணோம்னா மொத்த டோட்டல் காஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 43CB. இதுவுமே ஒரு இன்கம் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சர்வீஸ் கான்ட்ராக்ட்ஸ். இது எப்படி அப்படின்னா இதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தடில் தான் நம்ம பிஜிபிபியை கால்குலேட் பண்ணுவோம். எவ்வளோ பர்சன்டேஜ் முடிக்கிறோமோ அந்த பர்சன்டேஜுக்கு நீ ரெவன்யூ இன்கம் பண்ணிப்பேன். ரெவன்யூ இப்போ வந்து அப்போ தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவேன். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தடில் வந்து இப்போ டியூரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அப் டு 90 days அப்படின்னா நீ வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவேன். 90 daysக்குள்ளே தான் இருக்க அந்த டியூரேஷன் கான்ட்ராக்ட் அப்படின்னா எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ முடிப்பேன். இதே இப்போ இட்ஸ் SLM மெத்தட், if contract involves indeterminate number of acts over a specific period of time அப்படின்னா SLM as and when எப்போ இன்கர் ஆகுதோ அந்த வருஷம் நம்ம அதை ஓவர் தி பீரியடாக நம்ம அமௌண்டைஸ் பண்ணி எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணிடலாம். எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணால் ரெவன்யூ வந்தால் ரெவன்யூவை ரெக்கக்னைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பிஜிபிபி இஸ் கம்ப்ளீட் ஆன் தி பேஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட். டியூரேஷன் ஆஃப் தி கான்ட்ராக்ட் வந்து 90 daysக்குள்ளே இருந்ததுன்னா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ நம்ம இன்கம் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம் ரெவன்யூவை. இதே இப்போ இட்ஸ் ஓவர் தி பீரியட் நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது, நிறைய சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து SLM மெத்தடில் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 43D இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆன் NPA. இது வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் கம்பெனியாக இருந்தது அப்படின்னா இன்கம் பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் டு ஸ்பெசிஃபைட் கேட்டகரிஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை NHB ஷால் பி சார்ஜபிள் டு டேக்ஸ். இல்லைங்களா? பப்ளிக் கம்பெனியாக இருந்ததுன்னா என்னென்ன ஸ்பெசிஃபைட் கேட்டகரிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் தான் சார்ஜபிள் டு டேக்ஸ். In the previous year which is credited to assessee to its P&L account or in the previous year which is actually received by assessee whichever is earlier. எப்போ நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுதோ ஆர் எப்போ நமக்கு ஆக்சுவலி ரிசீவ் ஆகுதோ அசஸிக்கு whichever is earlier, எது ஃபஸ்ட்டு நடக்குதோ அப்போ வந்து நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை ரெக்கக்னைஸ் பண்ணிடணும். இட் ஷால் பி சார்ஜபிள் டு டேக்ஸ். நெக்ஸ்ட் செக்ஷன் நம்பர் 41. இது வந்து டீம்டு பிஜிபி டீம்டு இன்கம். 41(1) any remission or cessation of trading liability, then such refund or remission shall be taxable under section under PGBP. ஏதாவது ட்ரேடிங் லைபிலிட்டியில் ரெமிஷன் இருக்கோ இல்லை அது ட்ரேடிங் லைபிலிட்டியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா லைபிலிட்டி வந்து நம்ம பே பண்ண தேவையில்லை. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம PGBPயாக ரெக்கக்னைஸ் பண்ணி டேக்ஸ் பண்ணணும். 41(3) என்னென்னு பார்த்தோம்னா சேல் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச் அசெட்ஸ் ஆஃப்டர் யூஸ் ஆர் வித்தவுட் யூஸ் இன் பிஸ்னஸ். இப்போ இட்ஸ் ஆஃப்டர் யூஸ் அப்படின்னா பிளாக்குக்கு ஆட் பண்ணி ஆக்சுவல் காஸ்ட் வந்து நெல்லுன்னு போட்டுருவோம். யூஸே பண்ணல அப்படின்னா சேல் ப்ரைஸ் டிடக்ஷன் ஆல்ரெடி கிளைம் whichever is lower shall be taxable as PGBP. ஆஃப்டர் யூஸ் அப்படின்னா நம்ம பிளாக்குக்கு ஆட் பண்ணிட்டு காஸ்ட் ஆஃப் அசெட் நெல்லுன்னு போட்டுருவோம். பிளாக்குக்கு ஆட் பண்ணிவிடுவோம் பட் காஸ்ட் ஆஃப் தி அசெட் நெல் 0 ஆகிடும். வித்தவுட் யூஸே பண்ணலை அப்படின்னா நம்ம சேல் ப்ரைஸ் இருக்கும்ல அது சேல் ப்ரைஸ் ஆக நம்ம அந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணியிருக்கோம்ல
சயின்டிஃபிக் ரிசர்ச் 100% டிடக்ஷன் கிளைம் பண்ணியிருக்கோம்ல, அது விச் எவர் ஸ்லோயர் ஷால் பி டாக்ஸபிள் அஸ் பிஜிபிபி. இதுதான் டிஎம்டி பிஜிபி. டிடிபிஎஸ்சியில் வந்து பேலன்சிங் சார்ஜ் உண்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ட்ரேடிங் லைபிலிட்டியை வந்து செஷன் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ ஸ்பெஷல் ரிசர்வ் வந்து ஏதாவது வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதுவும் வந்து டீம்டு இன்கமாக நம்ம ட்ரீட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு 44AA. இப்போ வந்து ப்ரொசீஜர் மெயின்டெனன்ஸ். இது வந்து கம்பல்சரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் வச்சியோ டோட்டல் இன்கம் வந்து 2,50,000 தாண்டிச்சு அப்படின்னா நம்ம வைக்கணும். இல்லை ஃபார் பிஜிபிபி இதே கிராஸ் ரிப்ஸ் வந்து 25 lakhs இருந்தால் நம்ம புக்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணுவோம். ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸாக இருந்தது அப்படின்னா கிராஸ் ரிப்ஸ் வந்து 1,50,000 வந்து ப்ரிசீடிங் 3 ஃபினான்ஷியல் இயர்ஸில் எல்லாத்தையும் சேர்த்து 1,50,000 தாண்டிச்சு அப்படின்னா நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதர் பிஸ்னஸாக இருந்ததுன்னா பிஜிபிபி more than 1,20,000 or gross receipts more than 10 lakhs in any of the 3 preceding previous years. இந்த மானிட்டரி லிமிட்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம புக்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ணணும். 44AB கம்பல்சரி டேக்ஸ் ஆடிட்ஸ். டர்ன் ஓவர் more than 1 crore ஃபார் பிஸ்னஸ். ப்ரொஃபஷனாக இருந்தால் 50 lakhs. இந்த லிமிட்டை தாண்டி இருந்தால் தான். பட் டர்ன் ஓவர் பிஸ்னஸ்க்கு வந்து 5 crores எப்போ வரும் அப்படின்னா கேஷ் பேமெண்ட்ஸ் அண்ட் கேஷ் ரிசீவ்ஸ் வந்து 5% கம்மியாக தான் இருக்கும். It should be up to 5% during the limit. Both receipt and payment should be satisfied for up to 5%. Receipt and payment ரெண்டுமே நம்ம வந்து இந்த 5% க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு டர்ன் ஓவர் வந்து லிமிட் வந்து 5 crores இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் 44AB. 44AD என்னென்னு பார்த்தோம்னா ப்ரிசம்டிவ் ஸ்கீம். ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆன் ப்ரிசம்டிவ் ஸ்கீம்ஸ். இது வந்து 5 consecutive yearsக்கு ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் 5 yearsக்கு நம்ம உங்களால் 44AD எடுக்க முடியாது. கேஷ் ரிசிப்ட்ஸாக இருந்ததுன்னா 8% இஸ் ட்ரீட் ஆஸ் ப்ரிசம்டிவ் இன்கம். 6%, அதாவது 6% எப்படின்னா நம்ம பேங்கிங் சேனல்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு மோட்ஸ் மூலமாக நம்ம ரிசிப்ட் வாங்கினோம் அப்படின்னா அது பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா 6% ஷால் பி ட்ரீட் ஆஸ் ப்ரிசம்டிவ் இன்கம். இதுக்கு வந்து எப்படின்னா டர்ன் ஓவர் கிராஸ் ரிசிப்ட் வந்து 2 crores மேலே இருந்ததுன்னா அப்போ 44AD அப்ளை ஆகும். இதுக்கு வந்து எலிஜிபிள் அசஸிஸ் வந்து இண்டிவிஜுவல், ரெசிடென்ட்டு, HUF, LLP கிடையாது. இப்போது 44ADயில் வந்து இந்த டர்ன் ஓவர் கிராஸ் ரிசிப்ட்ஸ் வந்து அப் டு 2 crores, more than 2 crores இல்லை, இது தப்பு பண்ணிங்க. டர்ன் ஓவர் கிராஸ் ரிசிப்ட் ஷுட் பி அப் டு 2 crores in the previous years. அப்போ தான் வந்து ப்ரிசம்டிவ் ஸ்கீம் அப்ளை ஆகும். இவங்க வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து 1 installment கட்டினா போதும், 15 March மட்டும் கட்டினா போதும். இதில் வந்து பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன் சேலரி இன்ட்ரெஸ்ட் வந்து டிடக்ட் பண்ணக்கூடாது. பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன் சேலரி இன்ட்ரெஸ்ட் அண்டர் ஸ்கீம் 40 subsection B shall not be deductible. நெக்ஸ்ட் வந்து 44ADA. இது வந்து ப்ரிசம்டிவ் ஸ்கீம் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ். 50% ஃப்ளாட் 50% shall be treated as PGBP income. 50% of the gross receipts. ஸோ கிராஸ் ரிசிப்ட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி 50 lakhs தாண்டக்கூடாது. கிராஸ் ரிசிப்ட்ஸ் வந்து 50 lakhs கம்மியாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். என்னென்னா இதில் வந்து என்ன எக்ஸ்பென்சஸ் 30லேருந்து 38 அலோடு பண்ண மாட்டாங்க. அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து 15th March கட்டினா போதும். இதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன் சேலரி வந்து 40Bக்கு வந்து பண்ணுற இடத்துல வந்து இட் ஷால் நாட் பி டிடக்டபிள். ஸோ 44ADA வந்து ப்ரிசம்டிவ் ஸ்கீம் ஃபார் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். கிராஸ் டர்ன் ஓவர் வந்து ரிசிப்ட்ஸ் வந்து அப் டு 50 lakhs இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் அலௌடு. இது வந்து 50% கிராஸ் ரிசிப்ட் ஷால் பி ட்ரீட்டட் அஸ் ப்ரிசம்டிவ் இன்கம். 44AD என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரிசம்டிவ் பேசிஸில் ஃபார் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃபார் பிஸ்னஸ் 5 consecutive years அலௌடு. கேஷ் ரிசிப்ட்ஸாக இருந்ததுன்னா 8%, அதர் ப்ரிஸ்கிரைப் மோட்ஸாக இருந்தால் 6% ஷால் பி ட்ரீட்டட் அஸ் ப்ரிசம்டிவ் இன்கம். ஸோ அதுக்கு வந்து டர்ன் ஓவர் கிராஸ் ரிசிப்ட்ஸ் வந்து அப் டு 2 crores இருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ப்ரிசம்டிவ் ஸ்கீமுக்கு கீழே நீங்கள் கம்மியாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் ஆடிட் ஆப்வியஸ்லி அப்ளிகபிள் ஆகிடும். 44AE இது வந்து டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஃப்ளைங், லீசிங், ஹைரிங் ஆஃப் சச் குட்ஸ் கேரேஜ். இதில் இவங்களுக்கான ப்ரிசம்டிவ் ஸ்கீம். இது வந்து ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள் வந்து என்ன அப்படின்னா 12 tons எக்ஸீட் பண்ணிச்சுன்னா ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள். அதுக்கு என்ன அப்படின்னா ₹1000 per ton per month ஆர் பார்ட் ஆஃப் தி மந்த். வேறு ஏதாவது வெஹிக்கிள் நார்மல் வெஹிக்கிளாக இருந்தது less than 12 tons இருந்தது அப்படின்னா shall be ₹7,500 per month on part. ஓகேங்களா? applicable for SSC if he owns maximum 10 vehicles. 10 vehiclesக்கு மேலே போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அப் டு 10 vehicles இருந்தால் மட்டும் இந்த ப்ரிசம்டிவ் ஸ்கீம் 44AE வந்து அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் ரிலேட்டட் டு நான் ரெசிடென்ட் அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ் 45B, BBA, BBB இதெல்லாம் வந்து. ஸோ 45B வந்து ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் நான் ரெசிடென்ட்ஸ். ஷிப்பிங் பிஸ்னஸாக இருந்ததுன்னா 5% ஆஃப் தி ஸ்பெசிஃபைட் சம் ஷால் பி ட்ரீட்டட் அஸ் ப்ரிசம்டிவ் இன்கம். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் டேக்ஸ் பண்ணி ஃபாரினுக்கு என்ன நான் ரெசிடென்ட்ஸ்க்கு என்ன டேக்ஸோ அது ரிலேட்டாக வந்துடும். ஸோ இந்த ப்ரிசம்டிவ் இன்கம் வந்து 7.5% ஆஃப் தி ஸ்பெசிஃபைட் சம்.
45BBAல வந்து ஆப்ரேஷன் ஆஃப் ஏர்கிராஃப்ட் வந்து 5% ஆஃப் தி ஸ்பெசிஃபைட் சம். அதே மாதிரி 45BBக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்ட் இன் ஃபெசிலிட்டிஸ் இன் கனெக்ஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் ஹையர் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல் ஆயில்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன். இந்த சர்வீஸுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 5% ஆஃப் தி ஸ்பெசிஃபைட் சம். 45BBB அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் எரெக்ஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் டெஸ்டிங் ஆர் கமிஷனிங் வித் டர்ன் கீ பவர் ப்ராஜெக்ட்ஸ். இதுக்கு வந்து 10% ஆஃப் தி ஸ்பெசிஃபைட் சம். இதுக்கு இந்த 45BBங்கிறது ஒன்லி ஃபார் ஃபாரின் கம்பெனிஸ். இந்த 3 செக்ஷனும் வந்து நான் ரெசிடென்ட்க்கு வந்து அப்ளை ஆகும். பட் இந்த 45BBங்கிறது ஒன்லி ஃபார் ஃபாரின் கம்பெனிஸ்க்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ 45Bனா 7.5% ஆஃப் ஸ்பெசிஃபைட் சம். 45BBங்கிறது 5%. 45BBக்கு வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் மினரல் ஆயில்ஸ் 5% ஆஃப் ஸ்பெசிஃபைட் சம். 45BBங்கிறது டர்ன் கீ பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு 10% ஆஃப் தி ஸ்பெசிஃபைட் சம். 44Cங்கிறது டாக்ஸேஷன் ஆஃப் பிரான்ச் ஆஃப் ஃபாரின் கம்பெனி ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட். இதில் வந்து ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா லோவர் ஆஃப் 5% ஆஃப் தி அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் பிஃபோர் தி டிடக்ஷன் ஆஃப் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் attributable to the branch in India. 5% ஆஃப் தி அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் ஆர் ஹெட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இந்த பிரான்ச்சுக்கு ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்கோ அது which ever is lower, this shall be allowed as deduction. So head office expenses shall be adjusted as follows: lower of 5% of the adjusted income or actual expenses of the head office attributable to branch in India. இப்போ adjusted total income லாஸ் ஆகுது அப்படின்னா average of last 3 years ATI shall be considered. இந்த வருஷம் லாஸ் ஆகுதுன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? 45DA இது வந்து நான் ரெசிடென்ட் டாக்ஸேஷன் ஆகும். பி இந்தியா இருந்ததுன்னா அந்த ராயல்ட்டி எஃப்டிஎஸ் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அக்ரிமெண்ட் வந்து ஆனர் ஆஃப்டர் 2003 போட்டிருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்கீம் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அக்ரிமெண்ட் வந்து ஷுட் பி அப்ரூவ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதில் வந்து நான் ரெசிடென்ட் ராயல்ட்டிஸ் எஃப்டிஎஸ் ஏதாவது ரிசீவ் பண்ணோம் பை நான் ரெசிடென்ட் ஆஃப் ஃபாரின் கம்பெனி அப்படின்னா பி இந்தியா பர்மனெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன எக்ஸ்பென்சஸ்னா இதில் வந்து என்ன டிசலோவ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் நாட் அலவுட் நாட் ஹோல்லி ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி இன்கர்ட் ஃபார் பிஸ்னஸ். அது என்னென்ன வந்து இந்த பிஇக்கு எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்க்ளூசிவாக என்ன இன்கர் ஆகலையோ அதெல்லாம் வந்து டிசல்வ் ஆகும். எனி அமௌண்ட் பேட் பை பிஇ டு இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் எக்ஸப்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து டிசல்வ் ஆகும். என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு இன்கர் ஆகலையோ அதை ஆக்சுவல் இந்த கரண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிஸ்னஸ்க்கு இன்கர் ஆகலையோ பிஇ இந்தியா இருக்குல்ல பெர்மனெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியாவில் இருக்குல்ல அதுக்கான எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகலையோ அதை வந்து நம்ம டிசல்வ் பண்ணிடணும். ப்ளஸ் எனி அமௌண்ட் பேட் பை பெர்மனெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டு இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் shall be disallowed. Reimbursement of actual expenses தவிர. ஸோ இதுதான் 45DA ராயல்ட்டி எஃப்டிஎஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட் ஆஃப் ஃபாரின் கம்பெனி. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரூல் 9A ஆர் 9B. ரூல் 9Aங்கிறது ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ்க்கு, ரூல் 9Bங்கிறது ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு. இது வந்து இந்த காஸ்ட் ஆஃப் த ஃபிலிமை நம்ம எப்படி ரைட் ஆஃப் பண்ண முடியும் இதோட மேனர் என்ன அதுதான். இப்போது எல்லா ரைட்ஸுமே செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா 100% ஆஃப் தி காஸ்ட் ஷால் பி அலவுட் இன் தி சேம் ப்ரீவியஸ் இயர். பட் காஸ்ட் ஆஃப் தி ஃபில்மே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபில்ம் வந்து அபண்டன் ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் த ஃபில்ம் ஷால் பி ட்ரீட்டட் அஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஷால் பி அலவுட் அஸ் டிடக்ஷன். எல்லா ரைட்ஸையும் செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா 100% ஆஃப் தி காஸ்ட் ஷால் பி அலவுட் இன் தி சேம் ப்ரீவியஸ் இயர். பட் அதே அபண்டன் ஆகிடுச்சுன்னா ஃபுல் எக்ஸ்பென்சஸ் ஷால் பி ட்ரீட்டட் அஸ் ரெவன்யூ அண்ட் அலவுடு. அதர் கேசஸ் என்ன பார்த்தோன்னா ஃபில்ம் இஸ் ரிலீஸ்ட் ஃபார் அட்லீஸ்ட் 90 days. அதாவது ரிலீஸ் ஆகி 90 daysக்கு தான் அதுக்கு அப்படின்னா 100% ஆஃப் தி காஸ்ட் அலவுட் ஷால் பி கிளைம்டு. பட் இதே ஃபில்ம் ரிலீஸ்ட் ஃபார் லெஸ் than 90 days 100% ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் அமௌண்ட் ரிலீஸ் விச் எவர் லோவர். ஃபார் ஃபில்ம் ரிலீஸ் ஃபார் அட்லீஸ்ட் 90 daysனா 100% ஆஃப் தி காஸ்ட் அலவுட். ஃபில்ம் ரிலீஸ் ஃபார் லெஸ் than 90 days அப்படின்னா 100% ஆஃப் த காஸ்ட் அமௌண்ட் ஆகிய விச் எவர் லோவர். ஃபில்ம் ரிலீஸே ஆகலை அப்படின்னா உங்களுக்கு டிடக்ஷனே கிடையாது. நோ டிடக்ஷன் இஸ் அலவுட். So film is released for at least 90 days 100% of the cost allowed. Film released for less than 90 days 100% of the cost or amount actually realized whichever is lower shall be allowed. Film release ஆகலை no deduction allowed. இதுதான் வந்து ரூல் 9A 9B. ஃபில்ம் 9 ப்ரொடியூசர்ஸ்க்கு 9A 9B வந்து ஃபில்ம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து ரூல் 9A 9B. இந்த 45B BBA BBBலாம் வந்து நான் ரெசிடென்ட் டாக்ஸேஷன் ரிலேட்டாக வந்து 45Dயும் அதே தான். 45C வந்து ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தா ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் ஷால் பி அட்ஜஸ்டட் ஃபாலோஸ் இந்த லோவர் ஆஃப் 5% ஆஃப் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் தி பிரான்ச் அட்ரிபியூட்டட் டு இந்தியா. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல் ஜஸ்ட் பேசிக் ப்ரொவிஷன்ஸ் என்னென்னவோ அதெல்லாம் வந்து நம்ம இதில் குயிக்காக ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தாச்சு. இன்டெப்த் எக்ஸ்ப்ளனேஷன் இதில் கிடையாது. இன்டெப்த் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னா
அது இன்னும் ஜாஸ்தி டைம் எடுக்கும். இது நம்ம லாஸ்ட் டே ரிவிஷன் பர்பஸ்க்காக ஜஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த செக்ஷனில் இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்கிற ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த வீடியோ ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வரட்டும். பிஜிபிபி ஆப்வியஸ்லி 14 மார்க்ஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து டிடக்ஷன்ஸும் லிங்க் ஆகிருக்கும், பெனால்ட்டிஸ் லிங்க் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிஜிபிபியில் வந்து ஸ்ட்ரெயிட் 14 மார்க்ஸ் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அந்த மேட் இன்வால்வ் ஆகும், ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ் இன்வால்வ் ஆகும். இது டிடக்ஷன்ஸ் இருக்குல்ல, டிடக்ஷன்ஸ் அண்ட் சாப்டர் 6A அதுவும் லிங்க் பண்ணி ஸோ ஓவரால் 14 மார்க்ஸ் கொஷின் கேட்பாங்க. அதுக்கான பேசிக் தான் இதெல்லாம். இந்த ப்ரொவிஷன்ஸ் பிஜிபிபிங்கிற பேசிக் ப்ரொவிஷன்ஸை வச்சு தான் நம்ம இந்த 14 மார்க்கை சால்வ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சாப்டர். மினிமம் கேரண்டி 10 to 14 மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த சாப்டரில். ஸோ ஓவரால் இந்த ரிவிஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணிப்பாங்க. ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணுன்னு இருந்ததுன்னா, ஏதாவது நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது தப்பு இருந்ததுன்னு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறச்சா அதை திருத்திக்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.